அது வாழ்க்கைங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கணும். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம பாட்டுக்கு நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருதா, அது ஏதோ வாங்குகிறோம். ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. பிடிஎஃப்க்கு ஒரு பாஸ்வேர்டு, பேங்க்குக்கு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்கு பின் நம்பர், இதுக்கு இதோட பின் நம்பர் என்ன, அதோட பின் நம்பர் என்ன, இதோட பாஸ்வேர்டு என்ன, அதோட பாஸ்வேர்டு என்ன, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோமா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினா அதுக்கு சார்ஜ் போட வேண்டியிருக்கு, ஃபோன் வாங்கினா அதுக்கு சார்ஜ் போட வேண்டியிருக்கு, இப்படி வாங்க வேண்டியது, சார்ஜ் போட வேண்டியது, இதையே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கண்டுபிடிப்புகளே நம்ம மனுஷங்களை பார்க்க முடியல. நம்ம வாங்கின இந்த பொருட்களை மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி பராமரிக்கிறது, அதை எப்படி இந்த வாரண்டி கார்டை வந்து ஒரு பொருள் வாங்கினா வாரண்டி கார்டை பத்திரமா வச்சுருக்கணும், இப்படி இதையே சுற்றிக்கிட்டு கிடக்குறோம். இதை சர்வீஸ் பண்ணணும், ரிப்பேர் ஆனால் சர்வீஸ் பண்ணணும், பார்த்து யூஸ் பண்ணணும், இதுக்குள்ளே அதுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும், இப்படியே ஓடிக்கிட்டு மனுஷ வாழ்க்கைங்கிறது. கடைசியில் இந்த இயந்திரங்களை சுற்றியே ஓடிக்கிட்டு மனுஷங்களை பார்க்குறதுக்கு முடியலை. இயந்திரங்களை கவனிக்க நம்ம வந்து எப்படி ஒரு 4-5 ஆடு மாடு வளர்த்தா எப்படி இருக்கும், அந்த ஆடு மாட்டையே தான் கவனிக்க முடியும். 10 மாடு வளர்த்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு நினச்சி நம்ம மாடு வளர்க்குறவங்க பார்த்தா எப்போ பார்த்தாலும் மாட்டை பற்றி தான் யோசிப்பான். மாட்டு பின்னாடியே தான் போகணும். அது மாடு சாணி போட்டு தான் அள்ளி போடணும், அப்புறம் குளிப்பாட்டணும், தீவனம் வைக்கணும், தண்ணி வைக்கணும், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடை பற்றியே தான் மாடு கூட தான் வாழுவோம். ஏதோ அதுக்காகவே வளர்ந்த மனுஷங்க வந்து மாட்டை மேய்க்கிறதுக்காகவே வாழ்ந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறதும் இந்த ஆடு மாடு மாதிரி தான். நம்ம சௌரியத்துக்காக நம்ம வந்து இந்த மாதிரி இயந்திரங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஃபோனு, லேப்டாப்பு, டிவி, அப்புறம் ஃபோனுக்குள்ளே 1008 ஆப்ஸு, அந்த ஆப்புக்கு வந்து பின் நம்பரை மறக்கக்கூடாது, பாஸ்வேர்டை மறக்கக்கூடாது, அதை மறக்கக்கூடாது, இதை மறக்கக்கூடாது, இப்படி வண்டி வாங்கினா வண்டியை வேறு சர்வீஸ் பண்ணணும், ஓட்டணும், பெட்ரோல் போடணும், அது இப்படியே இயந்திரங்களை மேய்ச்சிட்டு அலையிறோம். இப்போ அது மாடை மேய்ச்ச மாதிரி இப்போ மனுஷங்க இயந்திரங்களை மேய்ச்சிட்டு அலையிறானுங்க. இதுக்காக தான் இயந்திரங்களை மேய்க்கிறதுக்காக தான் மனுஷங்களை பார்க்க முடியல, மனுஷங்களை பார்த்து பேச முடியல. அந்த அளவுக்கு இயந்திரங்களை கட்டிக்கிட்டு அழ வேண்டியிருக்கு. என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பொருட்களை வாங்கினா அப்புறம் அதை வேறு மெயின்டைன் பண்ணணும். ஒரு பொருளை வாங்குறதுக்கே பயமாக இருக்குது. அப்புறம் அதுக்கு சார்ஜ் போடணும், அதை மெயின்டைன் பண்ணணும், பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுருக்கணும், பின் நம்பர் ஞாபகம் வச்சுருக்கணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறது, இப்படியே ஓடிட்டு கிடக்குது. இயந்திரங்களை மேய்ச்சிக்கிட்டு அலையிறோம். மாடு மேய்க்கிற மாதிரி தான். முன்னாடி மாடுகளை மேய்ச்சோம், இப்போ இயந்திரங்களை மேய்ச்சிக்கிட்டு அலையிறாங்க மனுஷன். ரெண்டும் வேறு ஒன்றுமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. மாடு மேய்க்கிறவங்க மாடு பின்னாடியே தான் போவாங்க, மனுஷங்க பின்னாடி வர மாட்டாங்க. எப்போவும் மாடு கூடயே இருப்பாங்க, மனுஷங்களை பார்க்க மாட்டாங்க. அதுபோல் இப்போ இயந்திரங்கள் பின்னாடியே போக வேண்டியிருக்கு. இயந்திரங்களை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அது வேறு சரியாக வேலை செய்தா, இது சரியாக வேலை செய்தா, 90% வந்தோடனே இந்த மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறது நிறுத்தணும். இப்படி இயந்திரங்களை மேய்ச்சிட்டு அலையிறோம் நம்ம. இதுக்காக நம்ம பிறந்தோம். அதான் வந்து மனுஷங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கைங்கிறது எளிதாக இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப கண்டுபிடிப்பு அப்படி இப்படின்லாம் போகாமல் எந்த அளவுக்கு நீ எளிமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு நீ வந்து மனுஷங்களோட ஜாலியாக இருப்ப. ஜாலியாக இருக்கிறதுக்கு உறவுகள் தான் தேவை. வாழ்க்கையில் நோய் இல்லாமல் ஆரோக்கியம், நீ சிரிக்கணும்னா உனக்கு மனுஷங்க தேவை. இன்றைக்கி பார்த்தா நம்ம சிரிக்கைக்கு மனுஷங்களே தேவையில்லை, டிவி போதும், மொபைல் ஃபோன் போதும் அப்படின்னு நினச்சிட்டு மனுஷங்களை புறக்கணிக்கிறோம். தனியாக கடந்து டிவியை பார்த்து சிரிச்சுட்டு கிடக்குறோம். ஆனால் அது எதுவுமே ஒரு மனுஷங்களை பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது, கூச்சமாக இருக்குது. சிரிக்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு மனுஷங்களை பார்த்தா கூச்சமாக இருக்குது. ஆனால் ஒரு டிவியை பார்த்தா நல்லா கேட்க பக்கன்னு நல்ல காமெடி சேனல் பார்த்து சிரிக்கிறாங்க, மொபைலை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனால் மனுஷங்களை பார்த்து சிரிக்கிறது பொறாமையாக, அது முடியலை, கூச்சமாக இருக்குது, வாய் விட்டு சிரிக்க முடியல. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இயந்திரங்கள் போதும், மனுஷங்க தேவையில்லை, மனுஷங்களை புறக்கணிக்கிற ஒரு மனநிலை. நீங்கள் மனுஷங்களோட உதவி இல்லாமல் என்னால் சிரிக்க முடியும், என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அது. மனுஷங்க மேலே ஒரு ஈகோ, ஒரு பழி உணர்ச்சி. இந்த மனுஷங்களை எப்படியாவது ஒதுக்கணும், புறக்கணிக்கணும், அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும், நீ இல்லாமல் என்னால் சிரிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு நிரூபிக்கிற ஒரு செயற்கையான ஒரு முயற்சி தான். இதுக்காக ரொம்ப மெனக்கெடணும். இந்த செயற்கையான முயற்சி இருக்குல்ல, மனுஷங்க இல்லாமல் நீ வாழ முடியும், என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்ப செயற்கையான, ரொம்ப கஷ்டம். அது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசு அடுத்து என்ன அப்படின்னா தான் நீ மனுஷங்களை புறக்கணிச்சிட்டு நீ வாழ முடியும். அதே நீ அதாவது நீ எந்த அதனால் வந்து நம்ம இந்த இயந்திரங்களை குறைச்சிக்கணும். நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதுக்காக போட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எனக்கு கூட தான் நிறையப்பட்ட ஐடியா இருக்குது, இந்த தேவைக்கு இப்படி ஒன்று கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதும். அதை செய்கிற ஐடியா கொடுக்கறது ஒரு ஆள். கண்டுபிடிக்கிறவன் எல்லாரும் அவனே ஐடியாவுக்கு சொந்தக்காரனாக இருக்க மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் நிறைய என்ஜினியர்லாம் இருப்பாங்க.
என்ஜினியர்கிட்ட ஐடியா சொன்னால் போதும், இப்படி ஒரு எனக்கு ஒன்று தேவை அப்படின்னா அவனுக்கு ஐடியா கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் மிஷினை உருவாக்க தெரியும். இப்போ எனக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பான். அவன் காசு கொடுத்தா போதும், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவனுக்கு ஐடியா தோணாது. என்ன தேவைக்கு அந்த தேவையை அடிப்படையாக கொண்டு ஒரு ஐடியா, ஒரு திட்டம் சொன்னால் போதும், இப்படி எனக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதும். சொன்னால் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு அந்த மாதிரி. இப்போ நம்ம என்னென்னா இயந்திரங்களை மேய்ச்சிட்டு அலையிறோம். ஏன்னா இதெல்லாம் எப்போ மனுஷங்களோட உறவாடுறோமோ அன்றைக்கி தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். மனுஷங்களோட உறவாடணுன்னா இந்த கண்டுபிடிப்புகளை ஒரு அளவுக்குள்ளே வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கண்டுபிடிப்பு, இருக்கிறத வச்சு எப்படி பயன்படுத்தலாம், எதாக இருந்தாலும் புதுசாக அதை வாங்கினா ஈஸியாக இருக்கும், இதை வாங்கினா ஈஸியாக இருக்கும், கடைசியில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே நம்ம வாழ்க்கை போயிடும். புதுசாக கண்டுபிடிப்பு வாங்குறதுக்கு வாங்கி கடைசியில் அதை மெயின்டைன் பண்ணணும். அது ரிப்பேர் ஆகும், புதுசாக ஒன்று வாங்கணும், அதுக்கு பழக்கமாயிடும், அதை தொடச்சி வைக்கணும், மெயின்டைன் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீ எந்த ஒரு மிஷின் வாங்கினாலும் அதை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு மிக்சி வாங்கினா அது எப்படி வேலை செய்யும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு டிவின்னா அது எப்படி வேலை செய்யும், அதில் உள்ள இப்படி மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மனுஷங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நாம் இன்றைக்கி மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு மிஷின் வாங்கினாலும் சரி, இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன பண்ணணும், என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை ஒர்க் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு இன்றைக்கி போதும்னு ஆகிப்போகுது, டயர்டாகிட்டுரும். அப்புறம் மனுஷங்களை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி மனுஷங்க இப்போ இயந்திரங்களை மேய்ச்சிக்கிட்டு இயந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இயந்திரங்களை பற்றிய அறிவை தான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் தவிர மனிதர்களை பற்றிய அறிவு இல்லாமல் போய்விட்டது.